ஹாய் கைஸ், வெல்கம் டு நம்ம வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற டாபிக் கீழே வரக்கூடிய டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா. இது நம்மளுடைய சிலபஸில் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் கீழே கவர் ஆகும். ஸோ இது வந்து ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஏரியாவாக இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய குரூப் 1 அண்ட் குரூப் 2 எக்ஸாமினேஷனில் தொடர்ந்து லாஸ்ட் இயர் 2024 அண்ட் 2025 இந்த 2 இயருமே இதிலேருந்து கேள்விகள் நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா. அப்போ இந்த டெமோகிராஃபினா என்ன, மக்கள் தொகையியல் அப்படின்னா என்ன அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய டெமோகிராஃபினா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியாவில், ஒரு குறிப்பிட்ட பகுதியில், ஒரு நாடாக இருக்கலாம், ஒரு மாநிலமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாவட்டமாக இருக்கலாம், இந்த மாதிரியான பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு நாடு, ஒரு மாநிலம் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பற்றின தரவுகளை வந்து சேகரிப்பாங்க. அந்த தரவுகளை சேகரித்த தரவுகளை வச்சு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை பற்றின ஒரு படிப்பை எடுக்கிறது தான் இந்த டெமோகிராஃபி அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். டு ஸ்டடி த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எ பாப்புலேஷன் ஆஃப் எ கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய பண்புகளை பற்றி படிப்பதே மக்கள் தொகையியல் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது அப்படி என்னதாங்க இதில் படிப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, எவ்வளோ வளர்ந்துருக்கு, எவ்வளோ செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாலின விகிதம் எவ்வளோ இருக்குது, லிட்ரஸி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வியறிவு விகிதங்கள் எப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 மைன்யூட்டான டேட்டாஸ் எல்லாத்தையுமே நம்ம உடச்சி பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புனா நம்மளுக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? இந்த சென்சஸ் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பற்றின தரவுகளை சேகரித்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கலெக்ஷன் ஆஃப் டேட்டா ஆஃப் அபவுட் எ பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பற்றிய தரவுகளை சேகரித்தல், அந்த விஷயத்தை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போது ஒரு ஏரியாவில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, அங்கே எவ்வளோ பேர் படித்தவங்க இருக்காங்க, எவ்வளோ ஆண்கள் இருக்காங்க, எவ்வளோ குழந்தைகள் இருக்காங்க, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய சென்சஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போது இந்த சென்சஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இந்தியாவில் எப்போ இருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த சென்சஸை பொறுத்த வரைக்கும் 1872 1872 ஃபஸ்ட்டு நான் சிங்க்ரோனஸ் சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். முதலாவது முறைப்படுத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படுது. முறைப்படுத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்சஸில் ப்ராப்பரான டேட்டா கலெக்ட் பண்ணல, சரிங்களா? ஒட்டுமொத்தமாக அந்த காலகட்டங்களில் இருந்த பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு நம்ம சொன்னாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவில் இந்த சென்சஸ் வந்து எடுத்தாங்க. ஆனால் இந்த சென்சஸ் என்ன பண்ணலன்னா, பெரும்பாலான மலைப்பாங்கான பகுதிகள்லாம் கரெக்டான டேட்டா கலெக்ட் பண்ணலை. ஸோ அதனால தான் இதை என்ன நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, முறைப்படுத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு நான் சிங்க்ரோனஸ் சென்சஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த நான் சிங்க்ரோனஸ் சென்சஸ் வந்து யார் தலைமையில் எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ட் மாயோ, சரிங்களா? இந்தியாவில் எடுக்கப்பட்ட முதலாவது சென்சஸும் இதுதான். லார்ட் மாயோ அப்படிங்கிறவர் தான் இந்தியாவினுடைய வைஸ்ராயா அந்த காலகட்டங்களில் இருந்தார். அவருடைய தலைமையில் தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த முதலாவது முறைப்படுத்தப்படாத மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டது. அதுக்கடுத்து 1881 என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதலாவது முறைப்படுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1881 எடுத்தாங்க. அப்ப இருந்து ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சென்சஸ் எடுத்துக்கிட்டே வந்தாங்க. அந்த வகையில் கடைசியாக இந்த சென்சஸ் 2011 வந்த 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சென்சஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய டேட்டா, சரிங்களா? இந்த டேட்டா வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகையில் எல்லாத்தையுமே பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த சென்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இதனுடைய தீம் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. அவர் சென்சஸ் அவர் ஃபியூச்சர், நமது மக்கள் தொகை கணக்கெடுப்பு நமது எதிர்காலம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேரில் இந்த 15வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்துச்சுங்க. ஸோ அதை வச்சு தான் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கக்கூடிய டேட்டா இதுதான். முழுக்க அதை வச்சு தான் சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் என்ன, செக்ஸ் ரேஷியோ என்ன, லிட்ரஸி ரேட் என்ன அப்படிங்கக்கூடிய மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்ப்போம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்த 10 ஆண்டுகளில் 2021 அடுத்த 16வது சென்சஸ் வந்திருக்கணும், ஆனால் வரலை. ஏன் வரலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, COVID-19 காரணமாக, COVID-19 தொற்று காரணமாக என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு வந்து நடத்தப்படலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பை பொறுத்த வரைக்கும் 2026 அந்த டேட்டா வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்ட்ரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஏன் அப்படின்னா,
அதுக்கான வேலைகள் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது இன்னும் முழுமையாக கம்ப்ளீட் ஆகலை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 16வது சென்சஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் சென்சஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்தியாவினுடைய முதலாவது மின்மயமாக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போ சென்சஸ் அல்லது டிஜிட்டல் சென்சஸ்னா என்ன விஷயம்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய சென்சஸ் எல்லாமே பென் அண்ட் பேப்பர் மெத்தடில் எடுப்பாங்க. வீட்டுக்கு வருவாங்க, நம்மளுடைய பேர், நம்மளுடைய ஏஜ், நம்மளுடைய செக்ஸ் என்ன அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை பேப்பரில் எழுதிட்டு போவாங்க. ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறாங்கன்னா டேப்லெட் எடுத்துகிட்டு வர போகிறாங்க. உடனுக்குடனே என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய டேட்டாவை இன்டர்நெட்டில் ஆர் அவங்க வச்சிருக்கக்கூடிய டேட்டா பேஸில் உடனுக்குடனே அப்லோட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த 16 சென்சஸை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கடுத்து சென்சஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் அரசியலமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் லிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய பட்டியலில் தான் இருக்குங்க. ஸோ இது முழுக்க சென்சஸ் எடுக்க வேண்டியது யாருடைய வேலைன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய வேலை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மத்திய அரசாங்கத்தின் கீழ் செயல்படக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, உள்துறை அமைச்சகம். சரிங்களா, இந்த உள்துறை அமைச்சகம் தான் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சென்சஸ் டேட்டாவை எடுத்து நமக்கு அஃபிஷியலாக வெளியிடக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஓகேவா, இப்போ நம்ம சென்சஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதில் கடைசியாக வந்த சென்சஸான 2011 சென்சஸை பேஸ் பண்ணி டெமோகிராஃபியை பார்க்க போகிறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய பண்புகளை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா, ஸோ அப்போது நம்ம கையில் இருக்கிறது எல்லாமே 2011 கொண்டு வந்த டேட்டா தான். ஸோ அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். மேபி 16வது சென்சஸ் 2026 ரிலீஸ் பண்ணால், நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் டெஃபினட்டாக அது ரொம்ப நல்லா பார்த்துட்டு போனோம். ஏன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும் உங்களுடைய எக்ஸாமினேஷனில். பட் இந்த கான்செப்ட் எதுவுமே மாறாது. மாறக்கூடிய விஷயங்கள் என்னென்னா இந்த டேட்டாஸ் மட்டும் மாறும். சரிங்களா, டேட்டாஸ் மட்டும் மாறும் நான் சொல்கிறேன். சரிங்களா, இதெல்லாம் மாறும் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகையினுடைய அளவு, க்ரோத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வளர்ச்சி விகிதம், இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1901 2011 வரைக்கும் ஒரு 10 சென்சஸை எடுத்து பார்ப்போம். ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்படி இந்த பாப்புலேஷன் வளர்ந்து வந்திருக்கு, எங்கே டவுன்ஃபால் ஆகிருக்கு, ஏன் டவுன்ஃபால் ஆகிருக்குங்கக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளால் பேச முடியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1901 23,84,00,000 இருந்த மக்கள் தொகை 1911 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,21,00,000 மாற ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கடுத்து 1921 என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 25,13,00,000 மாறுது. இங்கே நோட் பண்ணும், 21,00,000 என்னவா மாறி இருக்குங்க, 13,00,000 மாறி இருக்கு. இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அப்போது 1921 ஏதோ நடந்திருக்கு, அதை பற்றி பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய க்ரோத் ரேட் வளர்ச்சி விகிதத்தையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். 1911 0.56 அப்படின்னு இருந்த வளர்ச்சி விகிதம் அது 1921 என்ன ஆகுது அப்படின்னா -0.03. சரிங்களா, மைனஸில் போயிருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1931 25 கோடியாக இருந்த மக்கள் தொகை 27 மாறுது, 1.04 க்ரோத் ரேட் வந்து மறுபடியும் நார்மலைஸ் ஆகுது. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 1941 31.87 அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் தொகை இன்னமுமே அதிகரிக்குது. ஸோ அதுக்கடுத்து இங்கே இருக்கக்கூடிய க்ரோத் ரேட்டும் 1.33 அப்படிங்கக்கூடிய ஒரு விகிதங்களில் ஏறுது. அதுவே 1951 பார்க்கும்போது மக்கள் தொகை 31 கோடியிலேருந்து 36 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அங்கே சிக்கல் இல்லை. ஆனால் எங்கே சிக்கல்னா க்ரோத் ரேட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1.33 அப்படின்னு இருந்த க்ரோத் ரேட் 1.25 அப்படின்னு குறைஞ்சிருக்கு. அப்போது 1951 ஏதோ நடந்திருக்கு. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய 1961 அப்படிங்கிறத பார்க்குறோம். 1961 ஏதோ நடந்திருக்கு. ஏன்னா 1961 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே இருக்க க்ரோத் ரேட் கிட்டத்தட்ட 1.96 2%. சரிங்களா, கிட்டத்தட்ட 2% அளவுக்கு ஒரு வருஷத்துக்கு வளர்ச்சி இருந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 71 மறுபடியும் அந்த க்ரோத் ரேட் வந்து 2.20 மாறி இருக்கு. 81 2.22 மாறி இருக்கு. மக்கள் தொகையும் கணிசமாக உயர்ந்துக்கிட்டே வந்திருக்கு. ஆனால் ஒரு 1991 அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதங்கள் என்ன இருக்குன்னா சரிவு ஏற்பட்டிருக்கு. 2.16 1.97 1.66 மேபி அடுத்த சென்சஸ் வந்தால் 2 அப்படிங்கிறதுலேருந்து இப்போ குறைஞ்சிருக்கு இல்லையா, பயங்கரமாக குறைஞ்சிருக்கு இல்லையா, அது இன்னமுமே குறைஞ்சி 1.27 ஆர் 1.33 அப்படிங்கக்கூடிய ரேட்டில் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பேசுவோம். ஃபஸ்ட்டு
1921 ஏன் இந்த மக்கள் தொகை வந்து நெகட்டிவாக போச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. 2 காரணங்கள்ங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசீசஸ், நோய் பரவல் வந்து மிக முக்கியமான காரணமாக இருந்துச்சு. இந்த காலகட்டங்களில் காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்ஸா போன்ற ரொம்ப கொடிய நோய்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் நிறைய இறப்பு விகிதங்களை வந்து ஏற்படுத்தியது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஃபிமைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு பஞ்சம் அல்லது உணவு தட்டுப்பாடு ஒரு பெரிய சிக்கலாக இருந்துச்சு. ஏன்னா இந்த காலகட்டங்களில் 1914 இருந்து 18 வரைக்கும் நிறைய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா உணவு இல்லாமல் இறந்து போனாங்க. வெறுமனே மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும் அந்த காலகட்டங்களில் மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும் 10 லட்சம் மக்கள் வந்து உணவு இல்லாமல் இறந்து போனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதன் காரணமாகவே இதனுடைய வளர்ச்சி விகிதம் எப்படி இருக்குங்க, நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான வளர்ச்சி விகிதம் வந்து நெகட்டிவாக இருக்கிறதன் காரணமாக 1921 நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயர் ஆஃப் கிரேட் டிவிடெண்ட், பெரும் பிளவு ஆண்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் பிளவு ஆண்டுன்னு சொல்கிறாங்கன்னா நெகட்டிவ் க்ரோத். ஏன் நெகட்டிவ் க்ரோத்னா டிசீஸ் வந்துருக்கு, ப்ளஸ் இங்கே இருக்கக்கூடிய ஃபிமைன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உணவு பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. சரிங்களா? அந்த உங்களுடைய கொஷின் பேப்பரில் ரீசன் அண்ட் அசஷன் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க, கூற்று காரணம் கேள்வி கேட்பாங்க. அப்போது இந்த மாதிரியான கேள்விகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். ப்ளஸ் இந்த 1921 ஏன் கிரேட் டிவிடெண்ட்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியே 4-5 டைம் வந்திருக்கு. சரிங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கடுத்து இருக்கக்கூடிய 1951 பொறுத்த வரைக்கும் க்ரோத் ரேட் வந்து குறைஞ்சிருக்கு, பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. 1921 மாதிரி மக்கள் தொகையும் சேர்ந்து குறையல. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, க்ரோத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வளர்ச்சி விகிதம் மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. ஏன் இந்த வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் 1941 இருந்து 51 இடைப்பட்ட காலகட்டங்களில் 1947 என்ன நடந்துச்சுன்னா, பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம், இந்திய பிரிவினை ஏற்பட்டுச்சுங்க. இந்திய பிரிவினை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 1947 இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாடுகளாக தனித்தனியாக பிரிஞ்சு போனாங்க. அப்போது இந்தியாவில் ஒரு பெரும் பங்கான மக்கள் தொகை என்ன பண்ணாங்கன்னா, லிட்டரலாக சொல்லப்போனால் 3ஆக பிரிஞ்சாங்க. இந்தியா, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான், இன்னைக்கு இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அப்படின்னு 3ஆக பிரிஞ்சாங்க. அதுவும் இந்த பங்களாதேஷ் பகுதிகள் நிறைய மக்கள் தொகையை கொண்ட ஒரு பகுதிகளாக இருந்துச்சு. ஏன்னா அந்த கங்கை சமவெளி பகுதிகளாக இருந்ததன் காரணமாக. ஸோ இதை நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போது 1947 பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, சரிங்களா, இந்திய பிரிவினை தான் இந்த மக்கள் தொகையினுடைய வீழ்ச்சிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் 1951 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதந்திர இந்தியாவினுடைய முதலாவது சென்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அது வரைக்கும் இருந்த சென்சஸ் எல்லாமே பிரிட்டிஷ் இந்தியா அப்படிங்கக்கூடிய எல்லை பகுதிகளுக்கு உட்பட்டு எடுக்கப்பட்டது. ஆனால் 1951 பொறுத்த வரைக்கும் இந்தியாவை வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுதந்திர இந்தியாவுக்கு எடுக்கப்பட்ட சென்சஸாக நம்ம பார்க்குறோம். ரைட்? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த 1951 இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட், சிறு பிளவு ஆண்டுன்னு சொல்லுவோம். காரணம் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சியில் சின்னதாக ஒரு தொய்வு. சரிங்களா? ஸோ அதன் காரணமாக இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. ஸோ அதுக்கடுத்து 1961 பற்றி பார்க்குறோம். 1961 இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் கிட்டத்தட்ட 2%. ஒரு வருஷத்துக்கு 2%னா 10 வருஷத்துக்கு 20% வளர்ச்சி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பேசணும். ஏன்னா ஒரு 1960களுக்கு 50 to 60கள் வந்து ரொம்ப முக்கியமான பீரியடாக இந்தியாவில் பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இந்த காலகட்டங்களில் இந்தியாவில் எக்கச்சக்கமான வறுமை, அதிகப்படியான மக்கள் வந்து பார்த்திங்கன்னா பாவர்ட்டினால் பாதிக்கப்படுறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் வேளாண் மற்றும் அதனை சார்ந்த துறைகளில் ஈடுபட்டு இருக்காங்க, வேளாண்மை தான் செய்கிறாங்க அப்படின்னு வச்சுப்போமே. இப்போது கிராமப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான மனநிலைமைனா, நம்ம விவசாயம் செய்கிறோம், அப்போ விவசாயத்துக்கு நிறைய தொழிலாளர்கள் தேவை. ஸோ அப்போது நம்ம நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டோம்னா குழந்தைகளே நம்மளுடைய தோட்டங்களில் வேலை செஞ்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரியான மனநிலைமை ஒன்று. ரெண்டாவது, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டாங்கன்னா அவங்க நிறைய வேலைக்கு போவாங்க, சின்ன சின்ன வேலைக்கு போனாலும் நம்மளுடைய குடும்பம் வந்து ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வறுமையிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலைமையில் நகர்ப்புறங்கள் மற்றும் கிராமப்புறங்களில் மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் இந்த 50 to கிட்டத்தட்ட 50லேருந்து நீங்கள் 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால் பேச முடியும். ரைட்? ஸோ அதுக்கு அடுத்து இந்த 1961 திடீர்னு ஒரு மக்கள் தொகை அதிகரித்ததன் காரணமாக இயர் ஆஃப் பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டாக கருதப்படுது. ஸோ ஏன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த க்ரோத் ரேட் வந்து கிட்டத்தட்ட 2% இருந்தது தான் இதற்கான காரணம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகையினுடைய வளர்ச்சி விகிதம் 2.2, 2.22, ஸோ அதுக்கடுத்து 2.16 அப்படிங்கக்கூடிய அளவுக்கு போனதை நம்மளால் பார்க்க முடியும். 90களுக்கு அப்புறம் 1991 அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையின் வளர்ச்சி விகிதம் என்ன இருக்குங்க, குறைய ஆரம்பிக்குது. ஸோ அப்போது 80லேருந்து 90க்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக
டெக்னாலஜிஸ் வளர ஆரம்பிக்குது, தொழில்நுட்பங்கள் வளர ஆரம்பிக்குது, மருத்துவ கட்டமைப்பு மேம்பட ஆரம்பிக்குது. எப்படி பார்க்கப்படுதுன்னா, இன்னைக்கு ஒரு குழந்தைய பெற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த குழந்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா படிக்க வைக்கணும். ஒரு குழந்தைக்கான மருத்துவ செலவு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கும் போது ஒரு குழந்தையை இப்போ நம்ம பெற்றுக்கிட்டோம் அப்படின்னா நிறைய செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அப்போ குறைவான குழந்தைகளை பெற்றுக்கலாம். நிறைய குழந்தைகள் பெற்றுக்கிட்டு இருந்த மக்கள் வந்து என்ன செஞ்சாங்கன்னா 3 குழந்தைகள் பெற்றுக்கலாம் அல்லது 2 குழந்தைகள் பெற்றுக்கலாம் அப்படிங்கக்கூடிய மனநிலைமைக்கு மாறிக்கிட்டே வந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 1991க்கு அப்புறம் 1991க்கு அப்புறம் எல்பிஜி அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருப்பாங்க. லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்திருக்கும். ஸோ அது இந்தியாவில் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் சர்வீஸ் செக்டார் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சேவைத்துறை வந்து பயங்கரமாக வளர்ந்துருக்கும். அப்போ சேவைத்துறை வளரும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, எந்த குழந்தையாக இருந்தாலும் சரி, சமமான வேலை வாய்ப்பும் ஊதியமும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு வந்து இந்தியாவில் பரவ ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதன் காரணமாக என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா கணிசமாக குறையறதுக்கு, ரொம்ப அதிகப்படியாக குறையறதுக்கு இது வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் 2001 பார்க்கலாம். மக்கள் தொகை வந்து பாப்புலேஷன் வந்து 100 கோடி அப்படிங்கக்கூடிய ஒரு மார்க்கை இந்த இடத்துல தான் நம்ம இது பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து 2011 நீங்கள் பார்க்கலாம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 121 கோடி, சரிங்களா, 121.02 crores அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த அளவுக்கு மக்கள் தொகை அதிகரிச்சிருக்கு. ப்ளஸ் க்ரோத் ரேட்டுமே 1.66 அப்படிங்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறது நம்மளால் பார்க்க முடியும். அண்ட் இந்த 2011 பொறுத்த வரைக்கும் இயர் ஆஃப் டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்ட ஆண்டு. அது என்னங்க மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய யூத் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. இளைஞர்களுடைய எண்ணிக்கை வயதானவர்கள் எண்ணிக்கையை விட அதிகமாச்சு, சரிங்களா. நம்பர் ஆஃப் யூத் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. கிட்டத்தட்ட இந்தியாவில் 62% மேற்பட்ட நபர்கள் வந்து யாராக இருந்தாங்கன்னா உழைக்கும் பிரிவினர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த 15 வயதுலேருந்து 60 வயதுக்கு உட்பட்ட நபர்களாக இருப்பாங்க, சரிங்களா. ஸோ அந்த மாதிரி நபர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வந்தது எப்போ அப்படின்னா இந்த 2011 சென்சஸில் தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் காரணமாக மக்கள் தொகை மாறுதலுக்கு உட்பட்ட ஆண்டா 2011 நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 2011 சென்சஸ் படி இந்தியாவினுடைய நிலைமை என்ன அப்படின்னு நாம் பார்க்கும்போது, சைனாவுக்கு அடுத்தபடி ரொம்ப அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாக யார் இருக்கான்னா இந்தியா இருக்காங்க. கிட்டத்தட்ட 121 கோடி நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து ஒட்டுமொத்த உலக மக்கள் தொகையில் இந்தியாவினுடைய மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 17.5%. வெறுமனே லேண்ட் ஏரியா ரொம்ப கம்மி, வெறுமனே 2.4% நிலப்பரப்பில் 17.5% மக்கள் தொகையை வச்சுருக்கோம். ரொம்ப கம்மியான நிலத்தில் ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகை வச்சுருக்கோம். நீங்கள் ஃபஸ்ட்டு இடத்துல சைனாவை பார்க்கலாம். சைனா ரொம்ப பெரிய நிலப்பரப்பு, அங்கே நிறைய மக்கள் தொகை இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியாவில் ரொம்ப சின்ன நிலப்பரப்பு, ஆனால் ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகை இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது ரொம்ப ஒரு கன்சர்னாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில மாநிலங்கள் மட்டும், ரொம்ப முக்கியமான சில மாநிலங்கள், பீகார், உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ் போன்ற மாநிலங்கள் மட்டும் ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகையை வைத்திருக்கக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியும். அப்போது இந்த இந்தியாவில் அதிகமாக மக்கள் தொகையை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா உத்தரப்பிரதேசம் இருக்காங்க. அதுவே ரொம்ப குறைவான மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிக்கிம் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், சரிங்களா. ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக உத்தரப்பிரதேசமும், ரொம்ப குறைவான மக்கள் தொகை வைத்திருக்கக்கூடிய மாநிலமாக சிக்கிமும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும், ரைட்டுங்களா. ஸோ இது இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையினுடைய அளவு ப்ளஸ் இதனுடைய க்ரோத் ரேட் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. ஸோ இது இப்போ இருக்கக்கூடிய 2011 சென்சஸ் படி பார்த்தா மேபி அடுத்த சென்சஸ் வந்தால் இந்த அளவு கண்டிப்பாக மாறும். மேபி 2026 கொண்டு வரக்கூடிய சென்சஸ்க்கு வேற ஏதாவது பேர் கூட வைக்கலாம், சரிங்களா. ஸோ அதனால அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, அப்டேட் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ மற்றபடி இது எல்லாமே ஸ்டாட்டிக்கான விஷயங்கள் தான், ஓகே ரைட். இந்த 2011 சென்சஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில மாநிலங்களில் பிமாரு மாநிலங்கள் அப்படின்னு அறிவித்தாங்க. யார் இந்த பிமாரு மாநிலங்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். எந்தெந்த மாநிலங்கள் எல்லாமே ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகையை கொண்டிருக்கோம் அந்த மாநிலங்களை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. இதில் 4 மாநிலங்களை பேசினாங்க. BI அப்படிங்கிறது பீகாரையும், MA அப்படிங்கிறது மத்திய பிரதேசையும், R அப்படிங்கிற ராஜஸ்தானையும், U அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தையும் குறிக்கக்கூடியதாக இருந்துச்சு. இந்த மாநிலங்களை ஏன் மென்ஷன் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் ரொம்ப அதிகப்படியாகும், சரிங்களா. வெறுமனே இந்த 4 மாநிலங்கள் மட்டும் இந்தியாவினுடைய 60% மக்கள் தொகையை கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்களாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சமூக சார்ந்த முன்னேற்றம் ரொம்ப பின்னடைவாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு கல்வியில், உடல் நலத்தில், மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிப்படை தேவைகளை, இந்த மாதிரியான விஷயங்களை ரொம்பவுமே மோசமான நிலைமையில் இருந்தாங்க.
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாநிலங்களை நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணுன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகை கட்டுப்படுத்தக்கூடிய நடவடிக்கைகளை நீங்கள் கையில் எடுக்கணும். இப்படி நீங்கள் நடவடிக்கைகளை கையில் எடுத்தீங்கன்னா அதுக்கு என்ன தேவையோ அந்த சப்போர்ட்டை நாங்கள் வழங்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயங்களை சொன்னாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகேடியல் growth ரேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா, 2001 சென்சஸ்லேருந்து 2011 சென்சஸ் வரைக்கும் எந்த மாநிலத்தில் ரொம்ப இந்த 10 ஆண்டுகளில், சரிங்களா, இந்த 10 ஆண்டுகளில் எந்த மாநிலத்தில் ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகை வளர்ச்சி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார்லேயும், ரொம்ப குறைவான மக்கள் தொகை வளர்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளாவிலையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் growth ரேட்டை பற்றி ஃபுல்லாக பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பர்த் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிறப்பு விகிதம் அண்ட் டெத் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இறப்பு விகிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். பிறப்பு விகிதம்னா என்னென்னா, ஒரு பகுதியில் 1000 மக்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 1000 மக்களுக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறக்கிறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிட்றது தான் இந்த பர்த் ரேட் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இன் எ இயர் சென்சஸ் எப்போவுமே 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எடுக்கப்படும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ 10 ஆண்டுகளுக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு வருஷத்தில் 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ குழந்தைகள் பிறக்கிறாங்க அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்த் ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பிறப்பு விகிதம். இந்த பிறப்பு விகிதம் 1951 கம்பேர் பண்ணும்போது 39.9 அப்படிங்கக்கூடிய ஒரு விகிதத்தில் இருந்து 2011 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21.8 அப்படிங்கக்கூடிய ஒரு விகிதம் அளவுக்கு குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டெத் ரேட் அப்படிங்கிறத பார்க்குறோம். இறப்பு விகிதம், இறப்பு விகிதத்தை பொறுத்த வரைக்கும் பிறப்பு விகிதம் மாதிரியே தான். அதே 1000 மக்கள் தொகைக்கு ஒரு வருடத்தில் எவ்வளோ இறப்புகள் நிகழுதோ அந்த இறப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இறப்பு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா, நம்பர் ஆஃப் டெத் பர் 1000 பாப்புலேஷன் இன் எ இயர். சரிங்களா, ஒரு வருஷத்தில் 1000 மக்கள் தொகைக்கு எவ்வளோ இறப்புகள் நிகழுது அப்படிங்கிறது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1951 27.4 அப்படிங்கக்கூடிய ஒரு இறப்பு விகிதத்தையும் 2011 7.1 அப்படிங்கக்கூடிய ஒரு இறப்பு விகிதத்தையும் நம்மளால் பார்க்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்க்கலாம், இறப்பு விகிதமும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு, பிறப்பு விகிதமும் கணிசமான அளவு குறைஞ்சிருக்கு. எதனால் இவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். முக்கியமான விஷயம் இங்கே இருக்கக்கூடிய சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சமூக உள்கட்டமைப்புகள் மிக முக்கியமான ஒரு காரணமாக நம்ம பார்க்குறோம். சமூக உள்கட்டமைப்புகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஜுகேஷன், ஹெல்த் சிஸ்டம் போன்ற விஷயங்களை நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம், உணவு பாதுகாப்பு. ரைட்டா? ஸோ அந்த சமூக கட்டமைப்பில் ஹெல்த் சிஸ்டம் வந்து பெரிய மாற்றங்களை கொண்டு வந்துச்சுங்க. ஏன்னா வேக்சினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தடுப்பு மருந்துகளை கொடுக்கறது, தடுப்பூசிகளை கொடுக்கறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த மக்கள் தொகையை பெரிய லெவலில் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பிறப்பு மற்றும் இறப்பு விகிதங்களை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய ஃபுட் செக்யூரிட்டி, உணவு பஞ்சம், ஏன்னா உணவு பஞ்சம் வந்து பெரிய லெவலில் இல்லை அப்படிங்கிற காரணத்தினால மக்கள் தொகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் குறைஞ்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ப்ளஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 90களுக்கு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய சர்வீஸ் செக்டாரினுடைய வளர்ச்சி, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலைமையில் சில மாறுதல்கள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கலாம். இன்னொரு கேள்வி, இறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு, பிறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு. ஆனால் எப்படி என் மக்கள் தொகை மட்டும் ரொம்ப அதிகமாக அதிகரிச்சுக்கிட்டே போகுது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், ஒரு 1951 இறப்பு மற்றும் பிறப்பு விகிதங்களுக்கான வித்தியாசங்கள் எவ்வளவா இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா, ஒரு 12 அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுவே 2011 பார்த்தீங்கன்னா இறப்பு மற்றும் பிறப்பு விகிதங்களுக்கான வித்தியாசம் கிட்டத்தட்ட 14. அப்போது என்ன ஆயிருக்குன்னா ரெண்டுமே குறைஞ்சிருக்கு, ஆனால் டெத் ரேட் வந்து ரொம்பவுமே குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குற. இறப்பு விகிதத்தை கம்பேர் பண்ணும்போது பிறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் குறையில, ஓரளவுக்கு தான் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதன் காரணமாக தான் என்ன ஆகுதுன்னா அந்த உயிருள்ள மக்கள் தொகையினுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இதன் காரணமாக தான் நம்மளுடைய மக்கள் தொகை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஸ்டெடி growth அப்படின்னு நம்ம சொல்லலாம், நிலையான வளர்ச்சி பகுதியை நோக்கி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட்? சரி, நம்ம இப்போ பர்த் ரேட் அண்ட் டெத் ரேட்டை பற்றி பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஒரு சதுர கிலோமீட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோங்க. ஒரு சதுரம்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஸ்கொயர்னா எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா சைடும் ஈக்குவலாக இருக்கும். அப்போது 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர், சரிங்களா, இப்படி 1 கிலோமீட்டருக்கான ஒரு ஸ்கொயரை வரைஞ்சி சராசரியாக, சரிங்களா, ஆவரேஜாக இதில் எத்தனை மக்கள் இருப்பாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்றது தான் என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தி அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பாப்புலேஷன், ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை டிவைட் பை டோட்டல் லேண்ட் ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லலாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிலப்பரப்பு. சரிங்களா? ஸோ அப்போது இந்த மக்கள் தொகை அடர்த்தியை பொறுத்த வரைக்கும் கவனிங்க,
இது வந்து மேன் அண்ட் லேண்ட் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். மனிதனத்திற்கும் நிலத்திற்கும் உள்ள ஒரு விகிதத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஏன்னா எப்போதுமே நிலம் வளராது. நிலம் மேபி கடல் அரிப்புனால குறையுமே ஒழிய என்றைக்குமே நிலம் வந்து வளராது. ஆனால் மனிதனுடைய மக்கள் தொகை என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போனதை நம்மளால் பார்க்க முடியும். ஒரு 1950களில் கிட்டத்தட்ட ஒரு 36 கோடியாக இருந்த மக்கள் தொகை 2011 121 கோடி அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 4 மடங்கு பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இப்போ என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மனிதனுடைய அளவு அதிகமாக இந்த நிலத்தின் மீது இருக்கக்கூடிய அழுத்தங்கள் அதிகமாகுது. என்ன நடக்குதுன்னா, மக்களுக்கு நிலம் வந்து ஒரு அடிப்படையான விஷயம். ஸோ இந்த நிலத்தினுடைய தேவை அதிகரிக்குது. இயற்கை வளங்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நேச்சுரல் ரிசோர்ஸஸில் சிக்கல் உண்டாகுது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இயற்கை வளமான குடிநீர் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா, ட்ரிங்கிங் வாட்டர் ஆர் க்ளீன் வாட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சுத்தமான காற்று, அது மட்டும் இல்லாமல் சுத்தமான நீர் போன்ற விஷயங்கள் வந்து பெரிய சிக்கலாக உருவாகுது இந்த மனிதனுடைய அளவு அதிகரிக்க. சரிங்களா. ஸோ இந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் எப்போதுமே என்ன பேசுனா, ஒரு பகுதியில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பேசும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகப்படியான அடர்த்தி மிகுந்த ஒரு நாடாக நம்ம பார்க்குறோம். கிட்டத்தட்ட 1951 வெறுமனே 117 இருந்த டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் மக்கள் தொகை அடர்த்தி 2011 382 அளவுக்கு வளர்ந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுங்க. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், கிட்டத்தட்ட 2-3 மடங்கு பக்கம் வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தியிலேயே ரொம்ப அதிகப்படியான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலமாக யார் இருக்காங்கன்னா, பீகார் இருக்காங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வளமையான பகுதி தான். இருந்தாலும் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் தொகை ரொம்ப அதிகம். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வறுமை, அங்கே இருக்கக்கூடிய சமூக ரீதியாக சில கட்டமைப்புலாம் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். பட் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1102 பேர் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டரில், ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 1102 பேர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதுவே இங்கே இருக்கக்கூடிய ரொம்ப குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட ஒரு பகுதியாக யார் இருக்காங்கன்னா, அருணாச்சல் பிரதேசம். அருணாச்சல் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஈஸ்டர்ன் இமாலயாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிழக்கு இமயமலை தொடர்கள் அல்லது பூர்வாஞ்சல் ஹில்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு மலைப்பாங்கான பகுதி. சரிங்களா, அந்த ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் மலைப்பாங்கான பகுதியாக இருக்கும். ஸோ அதன் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பகுதியில் வெறுமனே 17, சரிங்களா, வெறுமனே 17ங்கிறது தான் அருணாச்சல் பிரதேசனுடைய மக்கள் தொகை அடர்த்தியாக நம்ம பார்க்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 555, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டரில் 555 பேர் இருக்காங்க தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும். இதுவுமே கொஞ்சம் ஹை தான். நீங்கள் பார்க்கலாம், இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது 382 கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு இது ரொம்ப அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய மக்கள் தொகை அடர்த்தி. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத பார்க்குறோம். பாலின விகிதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிட்றது தான் இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்பர் ஆஃப் ஃபீமேல் பர் 1000 மேல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1000 ஆண்களுக்கு எவ்வளோ பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம்னா, எப்போதுமே ஒரு அட் பர்த் அப்படின்னு நீங்கள் இப்போ செக்ஸ் ரேஷியோ அட் பர்த் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பிறப்பின் போது பாலின விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். ஒரு பகுதியில் 1000 குழந்தைகள் பிறக்குதுன்னா 450 குழந்தைகள் தான் ஆண் குழந்தைகளாக பிறக்கும். மீதி இருக்கக்கூடிய 550 குழந்தைகள் பெரும்பாலும் பெண் குழந்தைகளாக தான் பிறக்கும். பிறப்பின் போதே பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் தான் ரொம்ப அதிகம். ஆனால் நாள்பட என்ன ஆகுதுன்னா, பெண் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நிறைய நடக்குது. நம்ம பார்க்குறோம் இல்லையா, பெண் குழந்தைகளை வந்து சிசு கொலையை நம்மளால் பார்க்க முடியும், கருக்கலைப்பை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் காரணமாக என்ன நடக்குதுன்னா, அங்கே பெண்களுடைய அளவு வந்து குறைய ஆரம்பிக்குது, பெண்களுடைய எண்ணிக்கை வந்து பயங்கரமாக குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். மற்ற எல்லா இண்டிகேட்டரையும் நீங்கள் 1951 2011 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்தியா வந்து பெட்டராக பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த ஒரு இண்டிகேட்டர் தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 1951 1000 ஆண்களுக்கு 946 பெண்கள் இருந்திருப்பாங்க. அதுவே 2011 வெறுமனே 940 பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வெறுமனே 940 பெண்கள் தான் இருக்காங்க. பெரிய லெவலில் குறைஞ்சிருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பாலின விகிதம் வந்து பேசிக் இண்டிகேட்டர் ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னைக்கு பாலின சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசுகிறோம். அந்த விஷயங்களை ரொம்ப அடிப்படையானதாக எதை நம்ம பார்க்குறோம்னு கேட்டிங்கன்னா, இந்த செக்ஸ் ரேஷியோ அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியும். செக்ஸ் ரேஷியோ கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பட்சத்தில் தான் இங்கே இருக்கக்கூடிய ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய டேட்டாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. பெண்களுடைய விகிதம் வந்து இப்போ அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியான
டேட்டாஸ்லாம் சொல்லியிருக்காங்க. பட் அது எவ்வளோ என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு அஃபிஷியலாக ஒரு சென்சஸ் வரும்போது இது தெரியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய பாலின விகிதத்திலேயே ரொம்ப அதிகப்படியான பாலின விகிதம் கொண்ட மாநிலமாக யார் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரளா இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் இருக்காங்க. ரொம்ப குறைவான பாலின விகிதம் கொண்ட மாநிலமாக ஹரியானா இருக்காங்க. 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். 877 பெண்கள் தான் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். தமிழ்நாட்டினுடைய விகிதத்தை பொறுத்த வரைக்கும் 996. சரிங்களா, பெரும்பாலான மாநிலங்களை விட அதிகம். கேரளாவுக்கு அடுத்தபடியாக மாநிலங்கள் கேட்டகரியில் 2வது இடத்துல நாம தான் இருக்கோம். 996 பெண்கள் இருக்காங்க 1000 ஆண்களுக்கு. சரிங்களா, ஸோ இந்த செக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பாலின மேம்பாடு அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஜெண்டர் எம்பவர்மெண்ட் ஆர் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, பாலின சமத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை பேசும்போது நம்ம இந்த செக்ஸ் ரேஷியோவை அடிப்படையான விஷயமா எடுத்து பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியும். ஓகேவா, அதுக்கடுத்து நம்மளுடைய டெமோகிராஃபியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த், வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம். வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குதுன்னா அந்த குழந்தை ஆவரேஜாக எத்தனை வயசு வரைக்கும் உயிர் வாழும், சராசரியாக எத்தனை வயசு வரைக்கும் ஒரு குழந்தைங்க உயிர் வாழும் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அட் பர்த் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இட்ஸ் அன் ஆவரேஜ், இது ஒரு மீன், இது ஒரு சராசரி அப்படின்னு நம்ம பேசுவோம். ஏன் இது ஒரு சராசரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் இன்றைக்கி ஒரு வயசானவர் இருக்கார், அவர் வந்து ஒரு 105 வயசு வரைக்கும் வாழ்கிறாருன்னு வச்சுப்போம். ஒரு குழந்தை ஒரு 5 வயசில் இறந்து போகுதுன்னு வச்சுப்போம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் ஏஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110/2 = 55 அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இது கரெக்டானு கேட்டால் கரெக்ட் கிடையாது. சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குவான்டிடேட்டிவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஒரு அளவில் வேணால் நம்மளால் சொல்ல முடியுமே, தரத்தில் வந்து இது நம்மளால் சொல்லவே முடியாது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சராசரியாக நம்மளால் சொல்லலாம். எல்லாருக்கும் இது கரெக்டாக இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1951 இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனே 32.1 அப்படிங்கிறதா இருந்துச்சு. இதில் நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து சொல்கிறாங்க, நிறைய விஷயங்கள் வந்து நம்ம டேட்டா இன்னும் கிடைக்கல, பர்த் சர்டிஃபிகேட் பாதி பேருக்கு இல்லை, அப்போ டெத்தெல்லாம் கணக்குலேயே வைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்லுது. ஆனால் அந்த காலகட்டத்தில் இருந்த அஃபீஷியல் சென்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 32.1 அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து 2011 வந்து பார்க்கும்போது 63.5 அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, ஸோ இது இந்தியாவினுடைய விகிதம். இதை பொறுத்த வரைக்கும் ஏன் இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேசிக்காக சொல்லலாம் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். மருந்து பொருட்களை நம்மளால் பார்க்க முடியும். நிறைய மருத்துவ கட்டமைப்புகள், ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பிரைமரி லெவலில் வந்துருச்சு. நிறைய ஃபுட் செக்யூரிட்டி வழங்கியிருக்காங்க, உணவு பாதுகாப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வேக்சினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய தடுப்பூசிகள் நிறைய கொண்டு வந்திருக்கோம். மருந்து பொருட்கள் எல்லா மக்களுக்கும் அஃபோர்டபுளாக, எல்லா மக்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக மாறி இருக்குது. ஸோ அதன் காரணமாக தான் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் கிட்டத்தட்ட டபுளாக இருக்குது. ப்ளஸ் இந்த சென்சஸ் வந்து மேபி 70.5, சரிங்களா, 70.5 மாறலாம். சரிங்களா, ஸோ அதை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம், எப்போதுமே வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரிங்களா, ஏன் அப்படின்னா ஜென்ரலாகவே பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு வந்து கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் பெருசாக பெண்களுக்கு வரும். ஆனால் அதில் இருக்கக்கூடிய இறப்பு யாருக்கு அதிகம்னா ஆண்களுக்கு தான் அதிகம். ஹார்ட் அட்டாக் வந்து பெருசாக பெண்களுக்கு வராது. ஆண்களை கம்பேர் பண்ணும்போது பெண்களினுடைய ஹார்ட் அட்டாக் டெத் ரேட் வந்து ரொம்ப கம்மி தான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இதை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ இந்த இறப்பு விகிதம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய டெத் ரேட் வந்து அதிகமாகுதோ அப்போது இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதங்கள் குறையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து லிட்ரஸி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வியறி விகிதம். கல்வியறி விகிதம்னா என்னென்னா, ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரேட் பர்சனாக இருக்காங்க அப்படிங்கிறத குறிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிட்ரஸி ரேட் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வியறிவு விகிதம், எழுத்தறிவு விகிதம் என்ன வேணாலும் நம்ம சொல்லலாம். ஸோ இந்த எழுத்தறிவு பெற்றவர், சரிங்களா, கல்வியறிவு பெற்றவர்னா யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. ஸோ ஒரு 2011 சென்சஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, 2011 சென்சஸ் என்ன சொல்லுதுன்னா, எ பர்சன் எபோவ் 7 years, 7 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் ஏதேனும் ஒரு மொழியில் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கக்கூடிய நிலையை கல்வி அறிவு பெற்ற நிலை அப்படின்னு குறிப்பிடுது. சரிங்களா, எ பர்சன் எபோவ் 7 years known to read and write in any one of the languages. ஸோ இப்போது ஒரு கேள்வி வரலாம், அப்போ அவர் கடிதம் எழுதணுமா, கட்டுரை எழுதணுமா, இல்லை கவிதை எழுதணுமாங்கிற ஒரு கேள்வி வரலாம். அப்படிலாம் கிடையாது. வெறுமனே அவருடைய பேரை அவருக்கு எழுத தெரியணும். அவருடைய பேரை அவருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜில் நம்ம எழுதி காமிச்சாங்கன்னா, ஆமாம் இதுதான் என் பேருன்னு அவருக்கு படிக்க தெரியணும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா லிட்ரஸி
லிட்ரேட் பர்சன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கல்வி அறிவு பெற்றவர் அல்லது எழுத்தறிவு பெற்றவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 1951 வெறுமனே 18.3% இருந்தால் நம்மளுடைய கல்வி அறிவு விகிதம். அதுவே 2011 வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. 74.04 அப்படிங்கக்கூடிய ஒரு விகிதத்தில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இது ஸ்கூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. பட் நிறைய வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் தொடர்பான திட்டங்கள்லாம் இதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இது ஓகேவா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்தியா மாதிரி ஒரு நிறைய மக்கள் தொகையை வச்சிருக்கக்கூடிய ஒரு நாட்டில் இந்த கல்வி அறிவு விகிதம் வந்து ரொம்பவுமே குறைவு. இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா நிறைய உழைப்பு பிரிவினர் வந்து நமக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான கல்வி அறிவு விகிதங்களை கொண்ட மாநிலமாக யாரை பார்க்குறோம் அப்படின்னா கேரளா. கிட்டத்தட்ட 92% வச்சுருக்காங்க. சரிங்களா? ஸோ அதுவே வந்து ரொம்ப குறைவு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பீகார். வெறுமனே வந்து பார்த்தீங்கன்னா 61.8% தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இதில் தமிழ்நாட்டினுடைய விகிதம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 80.33 அப்படிங்கிறதா. ரைட்டா? ஸோ இது இந்த லிட்ரேசி ரேட். இது போதுமானு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணும். பார்ப்போம், புதிய கல்விக் கொள்கையெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த லிட்ரேசி ரேட்டில் எவ்வளோ இம்பேக்ட் இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். புது சென்சஸ் வந்துச்சுன்னா எக்ஸாக்ட் டேட்டா என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு இந்த டெமோகிராஃபிக் ப்ரொஃபைல் ஆஃப் இந்தியா அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் வந்து முடிவுக்கு வருது. இந்த டாபிக் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஏன்னா ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் த பீரியட் குரூப் 1ல வந்து கண்டிப்பாக இது ரிலேட்டடான ஒரு கேள்வி வந்திருக்கு. இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரீசன் அண்ட் அசெஷன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய காரணம் கூற்றில் வந்து இதை நிறைய இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த இயர் ஆஃப் ஸ்மால் டிவிடெண்ட், கிரேட் டிவிடெண்ட், பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன்லாம் பார்த்தாங்க இல்லையா? ஸோ அதை மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்டிருக்காங்க. அதை ரீசன் அசெஷனில் கேட்டிருக்காங்க. சென்சஸ் பற்றின டேட்டாஸ் வந்து கேட்டிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டுடைய டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் என்னென்னு லாஸ்ட் குரூப் 2ல கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய கொஷின் இந்த ஏரியாவிலேருந்து வருது. நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாப்பிக்கில் இது டைரெக்டாக கவர் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். டெஃபினட்டாக நம்ம படிச்சுக்கணும். இது மேபி அடுத்து ஒரு 2026 புது சென்சஸ் வரும்போது இந்த டேட்டாலாம் எந்த டேட்டாலாம் சேஞ்ச் ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன். அந்த டேட்டா எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கணும். ரைட்? ஸோ அதுக்கடுத்து மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டெமோகிராஃபி அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் 2 இடத்துல உங்களுக்கு கவர் ஆகுங்க. ஒன்று பேப்பர் 3ல இருக்கக்கூடிய இந்தியன் எக்கனாமிலையும் அண்ட் பேப்பர் 1ல இருக்கக்கூடிய சோஷியல் இஷ்யூஸ்லையும் கவர் ஆகும். ரெண்டுலேயுமே பாப்புலேஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க, உமன் எம்பவர்மெண்ட் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்த இடங்களில் உங்களால் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய செக்ஸ் ரேஷியோ டேட்டாவை, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லிட்ரேசி ரேட் தொடர்பான டேட்டாவை உங்களால் என்ன பண்ண முடியும் கேட்டிங்கன்னா கோட் பண்ணி எழுத முடியும். ஸோ அங்கங்கே அந்த ஃபேக்சுவல் டேட்டா கொடுக்கறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டாபிக் பார்க்குறோம். அண்ட் 2011 சென்சஸ் கவர்மெண்ட்னால அஃபிஷியலாக வெளியிடப்பட்ட அத்தன்டிக் சோர்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். எப்போதுமே நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பரில் நாமளாக ஒன்று எழுதாமல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணக்கூடிய பர்ஃபெக்டான டேட்டாவை எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நம்மளுக்கு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அண்ட் நம்ம ப்ரிலிமினரி பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது படிக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின்ஸில் நம்மளுக்கு நிறைய இடங்களில் இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத பார்க்குறோம். மெயின்ஸ் பார்க்கும்போது அது இன்னுமே நம்ம எலாபரேட்டிவாக ரொம்ப டீட்டெயிலாக நம்ம அதை பற்றி பார்ப்போம். இது மாதிரியான நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய நம்ம வெற்றி அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு அதை கிளாரிஃபை பண்ணுறோம்.